அல்ஹம்துலில்லாஹ். நமக்கு முன்னால் குர்ஆனுடைய வசனம் கீதத்தையும் அழகாக ஒரு மஜ்லிஸினுடைய தொடக்கம் எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய அஸ்லாஃபுகள் எதையெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்தார்களோ அதை முறைப்படி இங்கே செய்யப்பட்டிருக்கிறது. எத்தனையோ இடங்களில் மீலாதுன் நபி ரபியுல் அவ்வல் மாதத்தில் மட்டும் கொண்டாடப்படுகிறது. ஆனால் அந்த நபி யாரின் மூலம் கிடைத்தார்களோ அவர்கள் அதிகம் கொண்டாடப்படுவது கிடையாது. ஆனால் நம்முடைய மஹல்லா, நம்முடைய மஜ்லிஸ், நம்முடைய மஹல்லாவுக்கு மிகப்பெரிய பாக்கியம் என்னவென்று சொன்னால், எதையெல்லாம் யாரையெல்லாம் கொண்டாடப்பட வேண்டுமோ, அல் இன்சான் அபீதுல் எஹ்சான், மனிதன் எஹ்சானுக்கு என்றும் நன்றி விசுவாசமாக இருக்க வேண்டும். நமக்கு யாரெல்லாம் நமக்கு இஸ்லாம் கிடைக்க காரணமாக இருந்தார்கள், ஈமான் கிடைக்க காரணமாக இருந்தார்கள், அவர்களை என்றும் நாம் நினைவு கூற வேண்டும் என்ற ஒரு நோக்கில் நமது மஸ்ஜிதிலே தொடர்ந்து தோய்வின்றி சரியான முறையில் பல சிரமங்களுக்கு மத்தியில் இது போன்ற பல தமிழகத்தின் தலை சிறந்த உலமாக்களை அழைத்து இது போன்ற மஜ்லிஸ்கள் தொடர்ந்து நடத்தப்படுகிறது. குறிப்பாக கௌஸ் நாயகம் அவர்களை நாம் ஏன் கொண்டாட வேண்டும்? அதிலும் குறிப்பாக இன்று ஹசரத் அவர்கள் பேச இருக்கின்றார்கள். உண்மையிலேயே சொல்ல போனால் இன்பம் பெற்றவர்கள் தான் இன்பத்தை பற்றி பேசுவார்கள். குருடனிடத்தில் போய் கண்ணுடைய அகமியத்தை பற்றி பேச சொன்னால் அவன் என்ன சொல்லுவான்? அவன் கண்ணை பற்றி அறியவே இல்லையே, கண்ணால் என்ன ஃபைதா கிடைக்கும் என்பதை யார் பெறுவார்களோ, யார் பெற்றிருக்கிறார்களோ அந்த இன்பத்தை அவர்களிடத்தில் போய் கேட்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு ஷைഖுடைய கரத்தில் கரம் சேர்த்தவர்கள் தான் அந்த அஹ்மியங்களை, கௌஸ் நாயகத்துடைய முக்கியத்துவத்தை பற்றி பேசுவார்கள். அதனால் நமக்கு அல்லதீன ஆமனு வ கானு யத்தகூன், அல்லாஹ் ஈமானோடு நிற்க சொல்லவில்லை, கானு யத்தகூன் என்று சொல்லுகின்றான். அந்த தக்வா உடையவர்கள் அஹ்லுத் தக்வா வ அஹ்லுல் மக்ஃபிரா என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றானே, எங்கே போய் அவர்களை நாம் தேட முடியும்? அவர்களை பற்றி எப்படி தெரிந்தவர்களை இடத்தில் தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் அதனால பார்க்கின்றோம், மருதாணி நம் கைகளில் பட்டு விட்டது, அத்தர் நம் கைகளில் பட்டு விட்டது. பட்டவர் தேய்த்தவர் போய் சொல்வது கிடையாது, என்மேல் அத்தர் பட்டது, நான் அத்தரை தேய்த்து விட்டேன் என்று. மருதாணியை போட்டவர் சொல்வது கிடையாது, பார்த்தவர் கேட்கின்றார், எங்கே வாங்கிய மருதாணி, அத்தரை எங்கே நீங்கள் வாங்கினீர்கள் என்று கேட்கின்றார். அதே போன்று தான் கௌஸ் நாயகத்துடைய கரத்தில் நாம் கரம் சேர்த்து விட்டோம் என்று சொன்னால் நம்மை பார்க்கின்றவர் கேட்க வேண்டும், இது எங்கிருந்து இந்த வாடை வருகிறது? சூஃபியாக்கள் அந்த அகமியங்களை தான் வாழையடி வாழையாக நமக்கு கற்றுத்தருகிறார்கள். அதனால நேரம் ஹசரத் அவர்கள் பேச இருக்கின்றார்கள். ஒரே ஒரு செய்தி நான் சொல்லி முடிக்கின்றேன். அவுலியாக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், இந்த வாழுகின்ற காலத்தில் ஒரு வழி இருந்தால் போதுமானது, அவர்கள் பொறுப்படுத்திக் கொள்கின்றார்கள். மாரூஃபே கர்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அமர்ந்து இருக்கின்றார்கள். ஒருவர் வந்தார், பேசினார். பக்தாதிலே எங்கேயோ ஒரு இடத்தில் நேற்று இரவு திருட்டு நடந்து விட்டது என்று சொன்னார். அன்னபி பக்தாத் கஸப், பக்தாதிலே ஒரு இடத்தில் அபகரிப்பு நடந்து விட்டது என்று சொல்லுகின்றார் ஒருவர். மாரூஃபே கர்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அமர்ந்து சொன்னார்கள், மாரஃப்னா, பக்தாதிலே எங்கும் திருட்டு நடக்கவில்லை. நான் சொல்லுகின்றேன், பக்தாதிலே எங்கேயாவது திருட்டு நடந்தால் அல்லாஹ் என்னிடத்தில் கேட்பான், மொத்த பக்தாதையும் என் கண்ட்ரோலில் நான் வைத்து பாதுகாத்துக் கொள்கிறேன் என்று சொன்னார். பார்த்தீங்களா? அப்போ ஒரு திருட்டிலிருந்து பாதுகாக்கின்றவர்கள், எங்கோ திருட்டு நடப்பதைவிட்டும் பாதுகாக்கக்கூடிய அவுலியாக்கள் நாம் கரம் கொடுத்து விட்ட பிறகு நம்முடைய ஈமானுக்கு அவர்கள் பொறுப்படுத்திக் கொள்கின்றார்கள். குஃபுர் என்ற திருட்டிலிருந்து, லலாலத் என்ற வழிகேட்டிலிருந்து, நிஃபாக் என்ற நயவஞ்சகத்திலிருந்து, இர்திதாத் என்ற மதம் மாறுதலிருந்து, பித்அத் என்ற புதிய புதிய விஷயங்கள் ஏற்படுவதிலிருந்து அவர்கள் பொறுப்படுத்திக் கொள்கிறார்கள். அதனால தான் ஒரு கேரண்டிங்க, சில்சிலா என்னங்கன்னு கேட்டால் ஒரு கேரண்டி, ஒரு பாதுகாப்பு. என்னங்க, லைஃப் இன்சூரன்ஸ் பண்ணி வைத்துக் கொள்கின்றான். எனக்கு பிறகு நான் போய்விட்டால் என் வீட்டிற்கு இது பாதுகாப்பு, என்னுடைய கடைக்கு முதலீடு என்று ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் பண்ணி கொள்வதை போலத்தான் சில்சிலா என்பது ஒரு பாதுகாப்பாக இருக்கிறது. அதனால் கௌஸ் நாயகத்தை பற்றி பேசி பேசி கவிஞர்கள் சொல்லுவார்கள், கௌஸ் யா கௌஸ் கஹ்தே கஹ்தே ஹுயே ஹோ ஜாதே ஹை கௌஸ். கௌஸ் கௌஸ் என்று சொல்லி பல பேர் கௌஸ் ஆகிவிட்டார்களாம். கௌஸ் நாயகத்தை பற்றி பேசி பல பேர் கௌஸாக ஆகிவிட்டார்கள் என்று சொன்னால்
खाजा के दम भर के देख, खाजा நாயகத்துடைய பேரை சொல்லி பார், உனக்கு என்ன கிடைக்காது என்று சொல்லுகின்றார்கள் மகான்கள். அதனால் அது போன்ற மஜ்லிஸிலே நாம் எல்லாம் வந்திருக்கிறோம். ஹஜரத் அவர்களுடைய பயானை நீங்கள் எல்லாம் கேட்கின்ற பொழுது தான் சில பேர் பயானை பேசுவார்கள், காது வரை போகும். சில பேருடைய பயான்கள் உள்ளத்தை தட்டும் என்ற அடிப்படையில் அவர்கள் நம்முடைய ரூஹை தாண்டி, நம்முடைய கல்வை தாண்டி அவர்கள் பயணம் செய்து அவர்கள் கௌஸ் நாயகத்துடைய அந்த உள்ரங்கமான அகமியங்களை சொல்லுகின்ற பொழுது நம்முடைய ரூஹுகள் அதை கொண்டு இன்பம் பெறும் என்ற அடிப்படையில் அல்லாஹ் இந்த பேசுகின்றவர்கள் கேட்கக்கூடியவர்கள் குறிப்பாக இது போன்ற சுன்னத் ஜமாத்துடைய மஜ்லிஸ்களை தோய்வின்றி நடத்தக்கூடிய நிர்வாகத்திற்கு அல்லாஹ் கௌஸ் நாயகத்துடைய அருள் பார்வை தவஜ்ஜுஹ் தஸர்ருஃபை கியாமத் வரை அல்லாஹ் இது போன்ற வேலைகளை இவர்களை கொண்டு வாங்கிக் கொள்வானாக. வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.